கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 46 திருப்பணி புரிந்தவர் கதைகள். சிறந்த தவசீலராகிய அத்ரி முனிவர் மற்றொரு கதையை கூறலானார். முன்பொரு சமயம் ஜோதிட தேசத்தை ஸ்வர்வஜித் என்னும் சிறப்பு வாய்ந்த அரசன் ஒருவன் அரசாண்டு வந்தான். அவனுக்கு 101 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்களில் 100 பிள்ளைகள் மகா பாபிகளாக இருந்து வந்தார்கள். ஒரே ஒரு பிள்ளை மட்டும் சகல நற்குணங்களும் நிரம்ப பெற்றவனாக சிறந்த புண்ணியசீலனாக திகழ்ந்தான். மகா பாவிகளான மற்ற 100 பிள்ளைகளும் வயது முதிர்ந்த பெரியோர்களுக்கு தொந்தரவு அளிப்பவர்களாகவும் தீய காரியங்கள் செய்வதில் நாட்டமுடையவர்களாகவும் பிரம்மகத்தி திருட்டு முதலான கெட்ட காரியங்களில் ஈடுபடுபவர்களாகவும் இருந்தார்கள். இவையும் தவிர அவர்கள் தினசரி மது, மாமிசம், மங்கை ஆகிய கெட்ட வழிகளில் மனதையும் கருத்தையும் செலுத்தி பிறரை வஞ்சித்து ஏமாற்றுவதிலேயே பெரிதும் விருப்பம் கொண்டிருந்தார்கள். அரசனோ தன்னுடைய பிள்ளைகளின் போக்கை குறித்து பெரிதும் மனம் நொந்தான். அவர்கள் தன்னுடைய புத்திரர்களாக இருந்த போதிலும் அவன் சிறிதும் கூசாமல் மகாராட்சசன் என்ற ஓர் அரக்கனை கூப்பிட்டு, ராட்சசனே, மகா பாபிகளாக இந்த என்னுடைய 100 பிள்ளைகளையும் நீ சாப்பிட்டு விடு என்று கூறினான். ஆனால் ராட்சசனோ பாவமே உருவான அவர்களை தின்றுவிட மனம் ஒப்பவில்லை. அதனால் அவன் அந்த 100 பிள்ளைகளின் கைகளையும் கால்களையும் பிடித்து தூக்கி அவர்களை தெற்கு சமுத்திரத்தை நோக்கி வீசி எறிந்தான். அப்போது அவர்கள் புண்ணிய சேஸ்திரங்களான காசியிலும் கேதாரிலும் ஸ்ரீசைலம் என்று வழங்கப்படும் மகாகிரியிலும் தட்சண கைலாசம் என்று வழங்கப்படும் காளஹஸ்தியிலும் காஞ்சிபுரத்திலும் திருவண்ணாமலையிலும் விருதாச்சலத்திலும் சிதம்பரத்திலும் திருவிடமருதூரிலும் மத்தியார்ஜுன சேஸ்திரத்திலும் கும்பகோணத்திலும் திருவையாற்றிலும் மதுரையிலும் இன்னும் இவை போன்ற பல புண்ணிய சேஸ்திரங்களிலும் போய் விழுந்தன. ஆங்காங்கே தாங்கள் விழுந்த இடங்களிலேயே உயிர் துறந்தார்கள். அவர்கள் மகா பாபிகளாக இருந்தாலும் முக்கண் பெருமானின் திவ்ய தலங்களில் விழுந்து உயிர்விட்ட மகிமையால் அவர்கள் அனைவரும் அழகான விமானங்களில் ஏறிக்கொண்டு சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தார்கள். இவ்வாறு அத்ரி முனிவர் கூறி முடித்ததாக சூத முனிவர் சொல்லிவிட்டு, சௌனகாதி முனிவர்களே, சிவ புண்ணியத்தை பற்றி கூறும் இன்னொரு கதையையும் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மேற்கொண்டு சொல்லத் தொடங்கினார். சௌராஷ்டிர தேசத்தில் கனகபுரம் என்னும் அழகான நகரமொன்று இருக்கிறது. அங்கே மகா கொடியவனும் துராத்மாவுமான ஒரு திருடன் வசித்து வந்தான். அவன் ஒரு நாள் அத்தேசத்து அரசனுடைய புரோகிதரின் வீட்டில் ஏராளமான பொருட்களை திருடிக்கொண்டு வெளியேறி செல்லும்போது அவனை ஓர் அந்தணன் பார்த்து பெரிதாக கூச்சலிட்டான். உடனே திருடன் அளவு கடந்த கோபம் கொண்டு அந்த பிராமணனை அந்த இடத்திலேயே அடித்து கொண்டு விட்டான். ஆனால் சப்தம் கேட்டு அந்த இடத்திற்கு விரைந்தோடி வந்த அரசனும் அவனுடைய காவலாளிகளும் அத்திருடனை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். அவனை பட்டினத்திற்கு வெளிப்புறமாக உள்ள பெரிய குளமொன்றில் முதலைக்கு இரையாக போட்டு விடும்படி அரசன் தன் காவலாளிகளுக்கு கட்டளை பிறப்பித்தான். அவர்களும் அவனை குளத்திலுள்ள முதலையை நோக்கி வீசி எறிந்தார்கள்.
அப்போது அந்த முதலை அந்த திருடனை கொன்று தின்னாமல் அவனை தன் தலையில் வைத்து சுமந்த வண்ணம் கரையில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு தன் வழியே குளத்தினுள் திரும்பிச் சென்றது. அதை கண்ட காவலாளிகளும் அங்குள்ள ஜனங்களும் பெரிதும் வியப்பை அடைந்தார்கள். அரசன் அந்த திருடனை கத்திகளினாலும் மற்றுமுள்ள பயங்கரமான ஆயுதங்களினாலும் தாக்கி கொன்றுவிடும்படி தன் ஆட்களுக்கு மறுபடியும் கட்டளையிட்டான். ஆனால் என்னதான் முயன்றும் அந்த கொடிய ஆயுதங்களாலும் அவன் உயிரை அவர்களால் பறிக்க முடியவில்லை. அதை கண்ட அரசனும் ஆச்சரியமடைந்தவனாக அவனிடத்தில் ஏதாவது மருந்து மாயங்கள் இருக்குமோ என்று சந்தேகப்பட்டான். ஆனால் அவனை பரிசோதித்து பார்த்தபோது அவனிடம் அப்படியொன்றும் இருப்பதாக அரசனுக்கு தெரியவில்லை. அதன் பிறகு அரசன் அந்த திருடனையும் அழைத்து கொண்டு தன் அரண்மனையில் உள்ள அத்தாணி மண்டபத்திற்குள் நுழைந்தான். அங்கே விரதங்களை வழுவாமல் அனுஷ்டித்து வரும் தன் மனைவியின் கையிலிருந்த முக்காலமும் உணர்ந்த கிளியை நோக்கி, என் அன்பு கிளியே, பூர்வத்தில் இந்திராணி உன்னை என் மனைவியான சுசீலைக்கு தன் அன்பளிப்பாக கொடுத்தாள் அல்லவா? ஆகையால் இப்போது உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்கப் போகிறேன். அதை நீ உள்ளது உள்ளபடி எனக்கு எடுத்து கூறி தெரிவிக்க வேண்டும். அதாவது, இதோ நிற்கும் இந்த திருடன் மகா கொடியவன், திருட்டுத் தொழிலையே எப்போதும் கை கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட மகா பாதகனான இவனை நான் எவ்வளவோ முறைகளில் கொல்ல முயன்றும் இவன் உயிர் துறக்கவே இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று வினவினான். அதற்கு கிளி, அரசே, இந்த திருடனானவன் குசபுரமென்னும் பட்டினத்தில் வாழ்ந்து வந்த விஸ்வகம்பன் என்னும் வியாபாரிக்கு சித்திரபானு என்னும் மகனாகப் பிறந்தவன். இவன் விலைமாதர்களிடம் மிகுந்த நாட்டம் கொண்டவனாக எந்நேரமும் அவர்களின் சமீபத்திலேயே தங்கியிருந்து தன் வாழ்நாளை நடத்தி வந்தான். அதன் காரணமாக நாளடைவில் அவனிடமிருந்த திரவியங்களெல்லாம் அடியோடு அழிந்து போய்விட்டன. அதனால் பரம தரித்திரனாகிவிட்ட அவன் பிழைப்பதற்கு வேறு வழியேதும் புலப்படாமல் திருட்டுத் தொழிலையே மேற்கொள்வது என்றும் தீர்மானித்து விட்டான். இவன் அக்கம்பக்கத்திலுள்ள வீடுகளையெல்லாம் கொளுத்தி தீக்கிரையாக்கிவிட்டு பிறகு தக்க சமயம் பார்த்து அங்குள்ள பொருட்களையெல்லாம் களவாடி எடுத்து கொண்டு போய் அவற்றை அண்டை அயலிலுள்ள நகரங்களுக்கு சென்று விற்று விடுவான். அப்படி விற்று கிடைத்த பொருட்களை எல்லாம் விலை மாதர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் உடலுறவு கொண்டு இன்ப சுகம் அனுபவித்து வருவதையே தன் அன்றாட வழக்கமாகவும் கொண்டான். இந்த பாதகனால் அநேக பசுக்களும் பெண்மணிகளும் அந்தணர்களும் மற்றும் ஏராளமான ஜனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த பக்கா திருடன் ஒரு நாள் புஜங்கபுரம் என்னும் ஒரு பெரிய நகரத்தை தீக்கிரையாக்கிவிட்டு அந்த நகரிலுள்ள ஏராளமான பசுக்களை ஓட்டிக்கொண்டு தன் வழியே சென்றான். அப்போது அந்த பசுமாடுகளில் ஒன்றுக்கு போகும் வழியில் காலில் ஆணியொன்று குத்தி காயம் ஏற்பட்டது. அது தட்டு தடுமாறியபடி பள்ளம் ஒன்றில் காலை வைத்து இடறி அருகிலுள்ள அசுவேஸ்வர சுவாமி ஆலயத்தின் பக்கத்தில் போய் வேகமாக விழுந்தது. அந்த பசுவை தன்னோடு அக்கணமே கூட்டிச் செல்ல இயலாது என்பதை உணர்ந்து கொண்ட இவன், இந்த பசு இந்த ஆலயத்திலுள்ள இறைவனுக்காக இங்கேயே நிரந்தரமாக தங்கியிருந்து விடட்டும் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஆகவே இவன் அந்த பசுவை மனப்பூர்வமாக அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து தன் இருப்பிடம் நோக்கி சென்று விட்டான். இப்படியாக இவன் இன்னும் பலவிதமான திருட்டு காரியங்களிலும் ஈடுபட்டு பிழைத்து வந்தபோது ஒரு நாள் உங்களுடைய புரோகிதர் வீட்டிலும் திருட முயன்றான். அப்போதுதான் உங்களுடைய கைகளில் இவன் சிக்கிக் கொண்டு விட்டான். இவனால்
ஆலயத்தில் விடப்பட்ட பசுவை அங்குள்ளவர்கள் காப்பாற்றி அதற்கு சூல முத்திரையும் போட்டு அதை இறைவனுக்கே சொந்தமாக்கி விட்டார்கள். அந்த பசுவின் பாலை கொண்டுதான் இன்று வரையிலும் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து வருகிறது. இப்படிப்பட்ட புண்ணியத்தை இவன் செய்திருக்கும் மகிமையால்தான் உங்களுடைய தண்டனைகள் எதனாலும் இவனுடைய உயிரை பறித்துவிட முடியவில்லை. சிவ புண்ணியமென்பது அத்தகைய அளவிட முடியாத மகிமை வாய்ந்ததாகும். இனி இந்த புண்ணிய சீலனை நீங்களும் வணங்கி வழிபட வேண்டியது முக்கியமாகும். இவனுக்கு சர்ப்பங்கள், ராட்சர்கள், பிசாசுகள் முதலானவைகளால் இனி பயமே இல்லை. இவன் தன்னுடைய இறுதி காலத்தில் சிவலோகத்தை அடைந்து பசுமாட்டின் ரோமங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 1000 பிரம்ம கல்பகாலம் வீதம் ஏராளமான போகங்களை அனுபவித்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவான் என்பது நிச்சயம் என்று கூறி முடித்தது. இந்த வரலாற்றை கேட்டதும் அரசன் ஆச்சரியம் அடைந்தவனாக அந்த திருடனை தம் சிம்மாசனத்தில் அமர்த்தி வைத்து அவனுக்கு ஏராளமான பொருட்களையும் காணிக்கையாக கொடுத்து பலவித உபசாரங்களையும் செய்து மகிழ்ந்தான். அதன் பிறகு அவன் அந்த கிளியையே நீண்ட நேரம் வரையில் பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது அந்த கிளி அரசனுக்கு மற்றொரு கதையையும் சொல்லத் தொடங்கியது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.